இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் அவர்களிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் திரு தராசு ஷாம். அன்புமணி தற்போது எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சிருக்கிறாரு. தற்போது கூட்டணிக்கான முதற்கட்ட நகர்வு அப்படிங்கிறது நடந்திருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? நண்பர் சுவாமிநாதன் கூறிய கருத்து சரிதான். அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் ஒரே அணிக்கு வருவது சாத்தியமா என்று கேட்டால் 2001 சாத்தியப்பட்டிருக்கிறது. அதிமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்த தமாகவும் ஒரே கூட்டணியில் இருந்தன. அன்றைக்கு 96 2001 திமுக ஆட்சி, அதற்கு எதிரான கூட்டணி. இப்படிதான் அந்த கான்செப்ட். இதுதான் சிக்கல். இதுல என்னவென்றால் இன்றைய தேதிக்கு பாமக ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி மட்டும்தான். அதுக்கு அங்கீகாரம் இல்லை. ரெஜிஸ்டர்ட் பார்ட்டியோட உட்கட்சி பிரச்சனைகளை தேர்தல் ஆணையம் தீர்த்து வைப்பது இல்லை. அது இயலாத காரியம். இந்தியா முழுவதும் பல்லாயிரக்கணக்கான பதிவு பெற்ற கட்சிகள் இருக்கிறதால அது முடியாதுன்றாங்க. அவங்க டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு போட்டிருக்காங்க. அவங்க அப்படித்தான் சத்தியப்பிரமாண வாக்கு மூலம் தாக்கல் பண்ணாங்க. அப்போ ராமதாஸ் தரப்பு இந்த பிளவை மேலும் வலியுறுத்தி அழுத்தி போனால் பாமக பெயர் முடங்குற அபாயம் இருக்கு. மாம்பழ சின்னம் இல்லாமல் போகிற அபாயம் இருக்கு. இதை தவிர்ப்பதற்கு பாரதிய ஜனதா 2 பேரையும் ஒரு அணிக்கு கொண்டு வரணும்னு விரும்புது. அப்படி விரும்பினாலும் பாமக அன்புமணியும் பாமக ராமதாசும் மாம்பழ சின்னத்தில் நிற்பாங்களாங்கிற கேள்விக்குறி அது ஒண்ணு தனியாவே இருக்கு. ஏனென்றால் அதுக்கு அன்புமணி சம்மதிக்க வேண்டும். பாமகவுக்கு பழைய சீட் அலோகேஷன்ங்கிறது ரஃப்லி 23, 20லேருந்து 25 வச்சுக்கிடலாம். 96 காலகட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் 40 சீட்டு கேட்டார் திமுக கூட்டணியில. நண்பர்களாக வந்தோம், நண்பர்களாக பிரிவோன்னு சொல்லி அப்போது திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த பேச்சுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்துட்டாரு. 20-25 தொகுதிகள் ஒன்றுபட்ட பாமகவுக்கு அது ஏற்புடையதாக இருக்கும். இப்போது அது ஒன்றுபட்ட பாமக இல்லை என்பதால் ஒரு 15 தொகுதி வரைக்கும் தான் அதிமுக ஆஃபர் பண்ணும். அன்புமணி அதற்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும், வேறு வழி இல்லை. ஏனென்றால் அவருக்கு பிஜேபி தயவும் வேணும். டெல்லியில் இருக்கிற தேர்தல் ஆணைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த தயவு தேவைப்படுகிறது. ஆனால் அதிமுக கூட்டணி அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறுகிறது. அப்படி நம்ம எடுத்துக்கிடலாம். அமித்ஷா அவர்கள் வந்தார்கள். அதிமுக பிஜேபி கூட்டணி, அதிமுக பாமக கூட்டணி. இதில் அதிமுக பொதுக்குழு தீர்மானத்தின்படி கூட்டணியில் எந்தெந்த கட்சியில் இருக்க வேண்டும் அந்த முடிவெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் தான் எடுப்பார். அப்படி என்றால் அவர் இப்போது பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டார். அதாவது பாமக என்டிஏவோடு ஒரு அங்கமாக இருந்தாலும் பாஜக பாமகவுக்கு சீட்டு ஒதுக்க முடியாது. இதுதான் இதுல கான்செப்ட். என்டிஏக்கு கொஞ்சம் சீட்டு கொடுத்துட்டு என்டிஏ பிற கட்சிகளுக்கு எல்லாம் சீட்டு கொடுக்கும் அப்படின்னு அந்த வாய்ப்பு இல்லைன்னு மறைமுகமாக இது தெளிவுபடுத்துகிறது. அப்படி என்றால் ஓபிஎஸ் டிடிவிக்கான இடம் அதுவும் இல்லை என்றுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நகர்வு மூலமாக உறுதிப்படுத்துகிறார். இனிமேல் ஏற்கனவே என்டிஏவில் இருந்த பிற கட்சிகள் ஐஜேகேவோ அல்லது புதிய நீதி கட்சியோ அல்லது புதிய தமிழகமோ பிற கட்சிகள் அவர்களுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆக அதிமுக பொதுக்குழு தீர்மானத்தின்படி அதிமுக தலைமையிலே பாரதிய ஜனதா உள்ளிட்ட பிற கட்சிகள் அவற்றுக்கான தொகுதி பங்கீடுகளை அதிமுக பொதுச் செயலாளர் முடிவு செய்கிறார். இப்படித்தான் இதை நான் பார்க்கிறேன். இந்த நகர்வின் மூலமா ஓபிஎஸ் டிடிவிக்கு இடமில்லை அப்படிங்கறத எடப்பாடி பழனிசாமி உறுதி செய்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. உங்களோட கருத்து பகிர்வுக்கு நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.